ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பார்க்குறது நீங்கள் முட்டை கிரேவி. இது எங்கள் அம்மா செஞ்சது. கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல முட்டையை தேவையான வேக வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் வேக வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் எண்ணெய் காய விட்டு கடுகு பொரியணும். கடுகு பொரிய விட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு நல்ல ஓரளவு பொன்னிறமாக வந்ததையும் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒட்டுக்கா நல்லா வதக்கிக்கணும். இதில் எங்கள் அம்மா எண்ணெயிலேயே பூண்டும் ஜீரகமும் போட்டுறாங்க. நல்லா நசுக்கி போட்டுறாங்க. இதில் கொஞ்சம் சிக்கன் பொடி, கரம் மசாலா லைட்டாக போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை வேக வச்ச முட்டையை தொளிச்சு எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ நல்லா இதை கொதித்து நல்லா வெந்து வரணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா சலசலன்னு வெந்து கொதி வரணும். தேவையான அளவு உப்பு பாருங்கள். இது மாதிரி நல்லா கொதி வந்துடணும். நீங்கள் அந்த முட்டையை தொளிச்சு இது மாதிரி 2 அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளேயே அந்த கிரேவிக்குள்ளேயே போட்டு நல்லா கிளறி விட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போனால் எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள், அவ்வளோதான். முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.